இன்றைக்கி லஞ்சுக்கு பாஸ்தா தான் ரெடி பண்ண போகிறேன். சாய்க்குட்டி இப்போ தான் எல்லாமே சாப்பிட்டு பழக ஆரம்பிக்கிறான். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நானும் ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணி அவனுக்கு பழக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். பாஸ்தாக்கு வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணிட்டா கடகடன்னு வேலை முடிஞ்சிரும். வீக் டேஸில் எப்போவுமே நான் பாஸ்தா குக்கரில் தான் ரெடி பண்ணுவேன். எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். குக்கரில் எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்த ஒரு கப் பாஸ்தா அது கூட உப்பும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கப் பாஸ்தாக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சு லோ ஃப்ளேமில் 5 விசில் வரைக்கும் வச்சோம் அப்படின்னா பாஸ்தா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடும். எக்கு மட்டும் தனியாக ரெடி பண்ணி அது கூட ஆட் பண்ணிப்பேன். பாஸ்தா ரெடி ஆகிற கேப்பில் நானும் ஒரு ஜீரா வாட்டரும் குடிச்சிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பசங்களும் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.